ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணும், பாராட்டி ஆகணும். இப்படி ஒரு திறமையை வந்துட்டு இந்த சிவகுமார் வச்சிருக்காரான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்பா என்ன ஒரு பேச்சு திறமைங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு விஜய் டிவி ஒரு ஷோவில் பார்த்துருக்கேன். அதில் அவங்களுடைய தாத்தா சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த ஓடினேன் அந்த ஒரு டயலாக் பயங்கரமாக பேசியிருப்பார். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்போது ஒரு விஷயம் பண்ணுறாரு, எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. வாயை திறந்த வாய் மூட முடியல. 2 உள்ளே போயிட்டு வந்துடுச்சு. அது கூட தெரியாத அளவுக்கு பார்க்குறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவ்வளோ பேரையும் நம்ம கட்டுக்குள்ளே வச்சு நம்மளோட விஷயங்களால் அவங்கள ஈர்க்கிறது பெரிய விஷயம். அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அதை ரொம்ப அற்புதமாக நம்ம சிவகுமார் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பக்கம் கண்காங்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ திறமையாக இருக்கார், இவரால் அச்சீவ் பண்ண முடியலையே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அதுக்காக இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் எல்லோரையும் உட்கார வச்சு எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணும்போது சிவகுமார் ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா உங்களை பற்றி அப்புறம் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி ஸ்கூபி டூ, மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் கூஃபி, டொனால்ட் டக், அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் கூஃபி, அதுக்கப்புறம் பாப்பா ஷோவில் வர கேரக்டர்ஸ்லாம் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அந்த மிக்கி மவுஸ் வாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கூஃபி வாய்ஸ் அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது. பாப்பாய் மாதிரி பண்ணுறாரு பாருங்க. பாப்பாய் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் தான் சொல்லுவேன். என்னோடய சைல்டுஹுட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் ஷோ அது. அதே மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு போகிறாரு. அதில் ஒரு வில்லன் கேரக்டர் இருப்பார், அவரு மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருப்பாங்க, அவங்கள மாதிரி. அந்த ஹீரோயின் கேரக்டர் யார் மாதிரி இது பண்ணால் வர்ஷினியை வச்சு பண்ணியிருந்தார். ஹீரோவை நம்ம பிபி நம்ம அருணை வச்சு பண்ணியிருந்தார். சான்ஸே இல்லைங்க. இவ்வளவு திறமை உண்மையிலேயே பெரிய விஷயம். எல்லாருமே ஒருத்தர் கூட மூஞ்சி என்னத்தை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாருமே வாய்ப்புலேருந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து அங்கே உட்கார்ந்த ஆட்கள் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப திறமைசாலி தான். கண்டிப்பாக இவர் இந்த பிக் பாஸில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நல்ல டெரரான அளவும் இருக்கார், கேட்குற விஷயமும் பயங்கரமாக இருக்குது, இந்த மாதிரி திறமையும் இருக்குது, ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் பண்ணுறாரு, எல்லாமே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் சிவகுமாரோட ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிவகுமாருக்கு ஓட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.